Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.18. Kala and Bani are friends. Kala says today is my birthday and she asked Bani when will you celebrate your birthday. Bani replies today is Monday and I celebrated my birthday 70 days ago. For the day when Bani celebrated her birthday. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலாவும் பானியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை கலா என்ன சொல்கிறான்னா டுடே இஸ் மை பர்த்டே, இன்றைக்கி என்ன பிறந்த நாள்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வாணிகிட்ட கேட்குறா நான் எப்போ வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க வாணி என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி மண்டே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா நோட் பண்ணியிருக்காங்க. அவள் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணா இதுக்கு முன்னாடி 75 நாள் முன்னாடி அவன் பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாணி வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புக்கில் வேறு மெத்தடில் கொடுத்துருக்கேனால நான் ஒரு சிம்பிளான மெத்தடில் சொல்லித்தரேன். ஸோ இதை பார்க்கும்போது இதே இன்றைக்கி மண்டேனா ஸோ சண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு நல்லா தெரியும். சண்டே டு சாட்டர்டே வந்து உங்களுக்கு 7 days இருக்குது. இவன் 7 days. ஸோ 7 days இருக்குது. ஸோ அந்த மண்டே என்பது அவள் இன்றைக்கி தான் மண்டே. இன்றைக்கி மண்டே இதுலேருந்து 75 நாள் முன்னாடி தான் அவள் செலிப்ரேட் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண வரேன், இந்த 75 மாடலஸ் எடுக்க போகிறேன். ஸோ 75 காங்கிரண்டு ரிமைண்டர் தெரியாது. ஸோ மோடு எவ்வளவு 7 ஏன்னா 7 days. ஸோ 7 அந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிமைண்டரை போய் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் டு டிவைட் 75 by 7. ஸோ அப்படி 7 பண்ணேன்னா இங்கே 7 வரும். ஸோ 1 ஆயிரும். இங்கே 0 5. ஸோ 5 ரிமைண்டர் கிடச்சிருக்கு. ஸோ 75 இஸ் காங்கிரண்ட் டு ரிமைண்டர் பதில் 5 மோடு 7. ஸோ ரிமைண்டர் 5 கிடச்சிட்டு. ஸோ அப்போ நீங்கள் ரிமைண்டர் கிடச்ச போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டோட்டலாக 70 ஆக்சுவலாக மண்டேலேருந்து 5 days மட்டும் செப்பரேட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக 7 தான் போக அதே மண்டே தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த 5 மட்டும் நீங்கள் குறைக்கணும். அப்படின்னா மொத்தம் எத்தனை குறையும், மண்டேலேருந்து குறைச்சிங்கன்னா சண்டே, தென் சாட்டர்டே, தென் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே, தென் லாஸ்ட்டாக வெனஸ்டே. ஸோ மொத்தம் 5 வெனஸ்டே வரை கிடைக்குது. வெனஸ்டே மட்டும் 5 கிடைக்குது. 5ல் செப்பரேட் பண்ணிங்கன்னா மொத்தம் வெனஸ்டேவாக கிடைக்குது. ஸோ அவள் அந்த வாணி செலிப்ரேட் ஹர் பர்த்டே அட் வெனஸ்டே. ஸோ அவள் பர்த்டே எப்போ கொண்டாடி இருப்பான்னா ஒரு வெனஸ்டேயில் தான் கொண்டாடி இருப்பா. ஒரு புதன்கிழமை தான் கொண்டாடி இருப்பா. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.